Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டீ மாஸ்டர் உட்பட 3 பேர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 4 இளஞ்சிறார்கள் போக்சோவில் சிக்கினர். பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் செல்போனில் படம் பிடித்து மாணவியை பலமுறை மிரட்டி வன்புணர்வில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 9ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். கன்னியாகுமரி அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் ஒருவர் சிக்கிய நிலையில் தற்போது மாணவியின் ஆண் நண்பரும் சிக்கியுள்ளார். நிர்வாக திறனற்ற திமுக அரசு பாலியல் வழக்கை முறையாக விசாரித்து குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் வீட்டில் வேலை செய்த 24 வயது பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த வீட்டு உரிமையாளர் மற்றும் ஓய்வு பெற்ற விடுதி வார்டனும் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக பணிக்கு சென்று வீடு திரும்ப முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் சிறுமிகளுக்கு எதிரான 3 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அரங்கேற்றம். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வாரந்தோறும் அரங்கேறும் அளவிற்கு திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கும் ஏவல் துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புதிய தகவல். சம்பவத்தன்று ஞானசேகரன் செல்போனில் சார் ஒருவரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி உறுதியாக கூறியதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரனின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சோதனை. ஞானசேகரன் வீட்டில் இருந்து லேப்டாப், பட்டாக்கத்தி மற்றும் பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் போது ஞானசேகரனின் செல்போனில் ஆபாச வீடியோக்களை ஆய்வு செய்தது. ஞானசேகரனின் கூட்டாளியான திருப்பூரைச் சேர்ந்த நபரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்ள திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனால் மேலும் சில மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஆபாச வீடியோக்களில் உள்ள பெண்கள் மற்றும் மாணவிகள் என 4 பேரை சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்துள்ளதாக தகவல். ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தால் ரகசியம் காக்கப்படும். சிறப்பு புலனாய்வு குழுவினர் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை தொடர்பான விசாரணை அதிகாரத்தை 3 பெண் அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்கி உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ள நிலையில் தமிழக டிஜிபி தலையிடுவது ஏன்? நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஏவல் துறைக்கு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அரசு மதுபான கடையில் அடாவடியாக பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் வசூல் செய்யும் ஊழியர்கள். 10 ரூபாய் அமைச்சர் என விமர்சனத்திற்கு உள்ளான பின்னும் விடிய அரசின் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் அடாவடி வசூலை நிறுத்தவில்லையே என மதுப்பிரியர்கள் வேதனை. 250 எடுங்க பார்க்கலாம். எல்லாம் 10 ரூபா எக்ஸ்ட்ராவா?
தமிழகத்தில் மாணவர்களே சேராத 496 பள்ளிகளில் 889 ஆசிரியர்கள் இருப்பது ஏன்? திமுக கூட்டணி கட்சியான விசிக எம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கேள்வி. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் சுமார் 80,000 மாணவர்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுகவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கூட்டணி கட்சியான விசிக எம்பி. விடிய ஆட்சியின் அவலம் குறித்து கேள்வி கேட்டவருக்கு விருது ஒன்றை அறிவித்து ஸ்டாலின் அரசு வாயடைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகன் மகனும் எம்பியுமான கதிரானந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் இடி சோதனை நிறைவு. அமைச்சர் துரைமுருகன் டெல்லி சென்றிருந்த நிலையில் 44 மணி நேரமாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. திமுக எம்பி கதிரானந்திற்கு சொந்தமான கல்லூரியில் இருந்து முக்கிய ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்ததாக தகவல். கடந்த 3ஆம் தேதியில் இருந்து சோதனை நடைபெற்ற நிலையில் நள்ளிரவில் சோதனையை முடித்துச் சென்ற அதிகாரிகள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் தூங்கி வழிந்த அமைச்சர் நாசர். அமைச்சர் தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டு திமுக எம்எல்ஏ புகழ் பாடியதால் பொதுமக்கள் நகைப்பு. அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சர் தூங்கிய பிறகு தூங்கி முதலமைச்சர் எழுவதற்கு முன்னால் எழுந்து இந்த மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளை காக்க வைத்ததுடன் பழுதான 3 சக்கர வாகனங்களை வழங்கிய விடியா திமுக அமைச்சர் பொன்முடி. 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த மாற்றுத்திறனாளிகள் பழுதான வாகனங்களை அங்கேயே நிறுத்திவிட்டு சென்ற அவலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அகூரில் பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை மிரட்டி இழுத்துச் சென்று கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட காவல்துறை. அறிவித்த நிவாரணத் தொகை முறையாக வழங்காமல் அதை கேட்கும் மக்களை ஏவல் துறையை வைத்து கைது செய்து சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வரும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே திமுக எம்எல்ஏ மகாராஜன் தலைமையில் நடத்தப்பட்ட மாட்டு வண்டி பந்தயம் முறையாக நடத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு. குற்றம் சாட்டிய நபருடன் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் மற்றும் பந்தய ஏற்பாட்டாளர்கள் அடிதடியில் ஈடுபட்ட போது கண்டும் காணாமல் விட்டால் போதும் என எஸ்கேப் ஆன மகாராஜன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். விடியா திமுக அரசு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கண்டும் காணாமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக தொழிலாளர்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுத்திகரிப்பு செய்யப்படாத சாயக்கழிவு நீர் வாய்க்காலில் ரகசியமாக வெளியேற்றும் அவலம் தொடர்கதையாகி வருவதால் கண் எரிச்சல், உடல் உபாதைகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை. விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கோழிப்பண்ணையில் திடீர் தீ விபத்து. 3000த்திற்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்த பரிதாபம்.
பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் இதுவரை அரசு பேருந்துகள் முன்பதிவு தொடங்காததால் மக்கள் கடும் அதிர்ச்சி. கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க குழுக்களை அமைத்த அரசு இதுவரை முன்பதிவு குறித்து அறிவிக்காதது ஏன் என்று மக்கள் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் தேங்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. பல்வேறு நோய் தாக்குதலால் உற்பத்தி குறைந்து வருவதாகவும் இதனால் தேங்காய் விலை உயர்வதாகவும் விவசாயிகள் தகவல். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் பயிற்சி புத்தகம் வழங்காததால் மாணவர்கள் அவதி. இல்லம் தேடி கல்வி, ஸ்மார்ட் வகுப்பறைகள், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் போல் இதுவும் உருட்டல் திட்டமா என மக்கள் கேள்வி. சென்னை எலியட் கடற்கரை மற்றும் வண்ணான்துறை உள்ளிட்ட பகுதிகளில் ஆன்லைன் செயலி மூலம் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருப்பதாக போதை வஸ்துக்கள் பல வழிகளில் புழக்கத்திற்கு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 1100 போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகளுடன் இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதை வஸ்துக்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவில் இருந்து காரில் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சேலத்தில் சிக்கியது. மாநில எல்லையில் போலீசார் தூங்கிக் கொண்டிருப்பதால் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தப்பட இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர். 11 கிலோ 300 கிராம் தங்கத்துடன் மூவர் சிக்கினர். திண்டுக்கல்லில் இருந்து கேரளாவுக்கு கடத்தி செல்ல இருந்த 1500 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 800 கிலோ பருப்பு மூட்டைகளுடன் இருவர் சிக்கினர். ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவத்திற்கு துணை போகும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். ஒசூர் அருகே மனைவியை கட்டையால் அடித்து கொலை செய்த கணவன். நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் விபரீதம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே துக்க வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்றவை நிகழாத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் இந்தியன் வங்கி ஏடிஎம்ஐ உடைத்து 7,42,000 ரூபாய் கொள்ளை. ஏடிஎம் மையத்திற்கு காவலாளி இல்லாத நிலையில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் கைவரிசை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆர்எஸ் மங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை பெற முடியாமல் ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். மருத்துவர் இல்லாத அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எதற்காக என உயிரிழந்தவரின் உறவினர்கள் கேள்வி. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களே, சம்பளத்தை மட்டும் வாங்கி கொட்டுறீங்களே, ஒரு உசுருக்கு ஒரு ஏதாவது இருக்கா? ஒரு எதுக்கு வச்சு நடத்துறீங்க? கடவுளே, என்ன காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடைபெற்ற பெண்ணிற்கு பஞ்சுடன் காப்பர் டீ பொருத்தியதால் இயற்கை உபாதைகள் கழிக்க முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவலம். அரசு மருத்துவமனையில் நடக்கும் தொடர் அவலங்களை கண்டுகொள்ளாமல் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி. உள்ள காப்பி திட்டு வைக்கும் போது பஞ்சு வச்சு
அந்த 100 கிராம் பஞ்சு இருக்கும், அந்த பஞ்சு உள்ள உடம்புள்ளே வச்சு தச்சுட்டு இருக்கிறாங்க. அது தச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி குழந்தைக்கு ரொம்ப, அதான் வயிற்றுள்ள 17 நாள் வயிற்றுள்ளே இருக்குவே. அது வந்து துர்நாற்றம் மாதிரி ஆகி வயிறு வாய் எல்லாத்துக்குமே ஸ்மெல். பாத்ரூம் போனாவே ரெஸ்ட்ரூமே வரல, போனாவே சீவா வருது. அந்த இடத்துல இருந்து பாத்ரூம் போனாவே அவங்களுக்கு வந்து வலிக்குதுன்றாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோக்கர்ஸ் வாக் பகுதியில் கடல் அலை போல காணப்பட்ட வெண்பஞ்சு மேகமூட்டங்கள் படர்ந்து ரம்மியமாக காட்சியளித்த மலை முகடுகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 9 டிகிரிக்கும் குறைந்த வெப்பநிலையால் உறைபனியுடன் நிலவிய கடும் குளிர். வெள்ளைக்கம்பளி போர்த்தியது போல் காட்சியளிக்கும் புல்வெளிகளை கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள். அருவிகளில் நீராடி உற்சாகம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினத்தை ஒட்டி குவிந்த பக்தர்கள். கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி வழிபாடு. கேள்வி: குழந்தைகள் பிறப்பில் தமிழகம் மிக பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வரும் அவலம். 2019ஆம் ஆண்டுடன் 2024ஆம் ஆண்டினை ஒப்பிட்டால் 1,03,880 குழந்தைகள் பிறப்பு குறைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்த விபத்தில் 3 பேர் பலி. இலகு ரக ALH துருவ் ஹெலிகாப்டரில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விபத்து நேரிட்ட துயரம். குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லி கடமை பாதையில் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் கடும் பனிமூட்டத்திற்கு இடையே ஒத்திகை நடத்தினர். வெண்மை புரட்சிக்கு பெயர் பெற்ற நம் நாட்டில் 5.81% இருந்த பால் உற்பத்தி வளர்ச்சி தற்போது 3.78% சரிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். தீவன விலைகள் அதிகரிப்பு, பருவநிலையின் பாதிப்பு போன்ற காரணங்களால் பால் உற்பத்தி குறைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை. மணிப்பூரில் நிகழ்ந்த கலவரத்தின் போது அரசின் இணைய தடைகளை மீறுவதற்காக உரிமம் பெறாத ஸ்டார்லிங்க் சாதனங்களை பயன்படுத்தியதாக தகவல். ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங்க் இந்தியாவில் அனுமதி பெறாத போதிலும் மியான்மர் மூலம் சாதனங்கள் கடத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்.